ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா? நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டு கிளம்புறோம். ஸோ மொபைல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நாங்கள் நிறையா மொபைல் விற்றுருக்கோம் இன்றைக்கி. டெய்லி ஒரு 15 13. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 15 பவுன் 10 பவுன் விற்கிறத நான் பெருமையாக சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 100 பவுன் கூட விற்பான், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது எப்படின்னா, எங்களை தேடி வருது பார்த்திங்களா, ஒரு பொருள் எங்களை தேடி வருது. நாங்கள் எதையுமே போய் தேடி போகிறதில்ல, அதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ் தான். சரியா? 10 பவுன் இல்லை, 1 பவுன் விற்றா கூட அது எங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்கு வந்துடுவோம். என்ன மொபைல் நம்மகிட்ட இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இப்போ காமிச்சிருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடான்ற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சைஸில் இருக்குது இந்த ஃபோனு. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இது நிறைய பேருக்கு தெரியுது. அதில் ஒரு ஃபோனை வந்து ஜப்பானில் 60,000 ரூபாய்க்கு விற்கிறான், நம்ம ஊரில் வெறும் 9,000 ரூபா போட்டு கூட விற்கலைன்னும் போது வருத்தத்தை அளிக்குது. சரியா? இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 6GB RAM இருக்குது. ஆக்சுவலாக இது 7,000 போட்டப்போ விற்றுருச்சு. ஒருவேளை இது என்கிட்ட அப்போ வந்து வீடியோ பார்த்தோன்னே நிறைய பேர் சர்ச் பண்ணாங்க, ஏங்க அந்த ஃபோன் இருக்காங்கன்னு கேட்டாங்க. பட் ஆனால் வாங்கலைன்றது தான் உண்மை. சரியா? வாங்கலைன்றது தான் உண்மை. இதே 7,000 ரூபா போடும்போது ஒரு 50 பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட் ஓடியாந்து வாங்கிட்டு போயிட்டான். உடனே இங்கே உள்ள கடைக்காரனே ஓடியாந்து டக்குன்னு அட்டன் டைமில் 10 நிமிஷத்தில் வந்துட்டு அந்த ஃபோன் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க. அதை வச்சு தான் இவர் பாவம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாருல. சரியா? இது வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணோன்னா மொபைல் என்ன மேட்ருன்றதை இப்போ நான் சொல்கிறேன். 6GB RAM ஜப்பானில் வந்து இது வந்து 60,000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 6GB RAM 128 ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு. ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல சார் ஒரு மொபைல். நம்ம எல்லாமே வச்சுக்கிட்டா அது வந்து அசிங்கம். நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம வந்து தனித்துவமாக தெரியணும்னு நம்ம ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு. 9,000 தான், ஆனால் 8,500 ஆக்கிட்டோம் நம்ம. சரியா? அவர் 8,000 ரூபாய்க்கு தர மாட்டார், அதுக்கு மேலே கம்மி பண்ணாதீங்க. ஏன்னா அவர் காஸ்ட்டே அவருக்கு வந்து 8,000 ரூபாய்க்கு மேலே தான். சரியா? 8,500 நம்மளோட ரேட்டு பால் மூடா. ஸோ இது வந்து 5G எடுக்குமானா கண்டிப்பாக 5G எடுக்கும். ஜியோ சிம்மில் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏர்டெல் வோடாஃபோனே இந்த மாதிரி ஃபோனில் எடுக்கும். 6GB RAM 128. கேமரா வந்து வேறு லெவலு. சரியா? கேமரா தான் இதில் வந்து ஹைலைட்டே. பாருங்கள், ஸ்டோரேஜ் காட்டுறேன் பாருங்கள். செகண்ட்ஸ் கிடையாது, ஒரு பழசு பட்டையை நம்ம வாங்கலை. ஒரு முட்டை மாதிரியான ஒரு வடிவத்தில் ஒரு ஃபோனு, வித்தியாசமான ஒரு ஃபோனு. கேமரா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கண்டிஷனாக இருக்கும். நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டின்ற ஒன்று வச்சு ஏமாறுறோம். நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கா பார்த்தீங்களா? இந்தியாவில் போய்ட்டு ஷோரூமில் போய்ட்டு வாரண்டி இருக்குதுன்னு நம்ம ஏமாறுறோம் பார்த்தீங்களா? அதுதான் முட்டாள்தனம். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி, நீங்கள் எந்த ஷோரூமில் எந்த ஃபோனுக்கு வாரண்டி ஒழுங்காக உங்களுக்கு மாற்றித்தரான்? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு சர்வீஸ் காலம் முடியலை, எனக்கு ஒன்றும் வாரண்டி இருக்குது, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் உங்களை என்ன தெரியுமா சொன்னால், உன்னை யாருப்பா கீழே போட சொன்னால், உன்னை யாருப்பா இப்படி தேய்க்க சொன்னால், உன்னை யாருப்பா இப்படி யூஸ் பண்ண சொன்னான்னு தான் முதல் கேள்வி கேட்பான். அதனால உனக்கு வாரண்டி ரத்து அப்படின்னு தான் சொல்லுவான். அவங்ககிட்ட வந்து நம்மளுக்கே டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. ரெண்டாவது போயிட்டு நம்ம வந்து அதை இப்போ ஒரு கேர் எடுத்துக்க மாட்டோம். சரி, தூக்கி போட்டு எவனா தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வேறு மொபைல் வாங்குவோம், இல்லாட்டி கடையில் போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டு விற்றுருவோம். இதுதான் வந்து நம்ம நடைமுறை. சரியா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,500க்கு ஒர்த்தான மொபைலு. ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே இருக்குது, கேமரா இங்கே இருக்குது, பிளாக் கலரு. இது கம்மி தர மாட்டாங்க, ஆனால் தாராளமாக வாங்கலாம். யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். சரியா? பாவம், அவனுக்கு விற்று கொடுக்கணுன்னு ஒரு ஆசையில் நான் இவ்வளோ பேசியிருக்கேன் இந்த மொபைலை பற்றி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபோனுமே நான் சொல்கிறேன். 4,500 ரூபா. என்னென்னா பட்டன் இருக்குதுக்கு. ஸோ பட்டன் இருக்குது. சாம்சங் S9 4,500 ரூபா. இப்போ இதை நல்லா தொடப்பா. எப்போவுமே நம்ம வந்து நிறைய பேர் ஏமாறுறது என்ன தெரியுமா? நிறைய பேர் நீங்கள் ஷோரூமில் போய்ட்டு இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸில் போய்ட்டு ஒரு பொருளை விலை கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜிபேயில் கூகுள் பேயில் காசு அனுப்பிட்டு ஓடியாந்துருவீங்க.
அதை பற்றி கேட்கவே மாட்டேங்க. இதே ஒரு பிளேட்பாரத்தில் ஒருத்தன் எங்கன்னா துணியை விரித்து உட்காந்துருந்தானா அவனை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துவீங்க. என்னடா இது என்ன எங்கேயா திருடிட்டு வந்தேன், எங்கேயா வாங்கிட்டு வந்தேன், எங்கேயா விற்ற, இது மாதிரிலாம் கேட்டு அவனை நோவடிக்கிறது. அது மாதிரி தான் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4500 தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இஷ்யூன்னா மாடல் பழசு தான், நான் இல்லைன்னு சொல்ல. சரியா, மாடல் பழசு. இது பாஸ்வேர்டு என்னவா, ஆனால் 4500 அடிமாட்டு விலை. இப்போ இருப்பா எவனோ ஃபோன் பண்ணிட்டான், ஃப்ளைட் மோடில் வச்சு கூட ஃபோன் பண்ணிட்டான்ப்பா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நானே அதான் அந்த டென்ஷனாக ஆக்கி விட்றானுங்க. கட் ஆயிடுச்சு, வீடியோ கட் ஆகல. நல்ல வேலை. இப்போ இது ஃப்ளைட் மோட போட முடியாதோ வீடியோவில்? வீடியோ கட் ஆகல, கால் பண்ணால் கட் பண்ணி விட்ருங்க அடுத்த வாட்டி. இவ்வளோ வேலை வீடியோ கட் ஆகல. இது இருக்குது, மாத கணக்கில் இருக்குது. ஆனால் விற்கும். ஒன்று நினைக்கிறேன், ஒன்று போடு, ஒன்று நினைக்கிறேன். இவன் நம்ம